ஸோ இது ஃபுல்லாகவே ஆர்ட் ஒர்க்கை பற்றி இருக்கும். புரிஞ்சுருக்கு அப்படின்னா சரிங்களா. ஸோ இது படிங்க. பேன்ஹோஃபர் Gefallen mir eigentlich மீனிங் ஓகே. ஸோ அவர் எப்போ 1955ல வந்து இந்த பிக்சரை ட்ரா பண்ணியிருக்காரு. இன்ஸ்ப்ரூக் கேகன் வாட்ச் அட் ப்ரெசன்ட் இன்ஸ்ப்ரூக் எப்படி இருக்குன்னு பெயிண்ட் பண்ணியிருக்காரு. பட் இப்போ பார்க்கும்போது வந்து 1955 எப்பயோ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போதைக்கு இது கரெக்ட் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே. besonders gerne Good. Okay.
Neue Graffitter. Graffiti actually. ஸோ இது என்ன சொல்றாங்க? ம் ஆ ம் ஓகே. ஆ ம் 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 the shape of the station அந்த ரவுண்டு சாஃப்டான ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு. ம் ம்
ம். 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 வித்தவுட் ஹேவிங் எனிதிங், எதுவுமே கன்சியூம் பண்ணாம சாப்பிடாம உட்கார்ற மாதிரி எத்தனை பிளேசஸ் இருக்கு? ம். 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 So it is a great idea. Okay, super. ஸோ கூல் ஸ்டூடெண்ட் கூல்ச்சர், ஸோ இதை நம்ம படிச்சிட்டோம். ஸோ இதுவும் நம்ம படிச்சிட்டோம். வாஸ் விண்டட் மாரியா தரம், ஸோ மாரியாவோட ஆர்ட்டில் வந்து என்ன பிடிச்சிருக்கு, வாட் டைப் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஒர்க் இட் இஸ், ஸோ அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்து ஓனாகவே அந்த பிக்சர் எடுத்துகிட்டே நீங்கள் சொல்லிடலாம். Okay. ஸோ மாரியா ஃபிண்டட் என்ன பிடிச்சிருக்கு அவங்களுக்கு? Maria findet das Bild mit dem Titel Innsbruck Gegenwart sehr schön அப்படின்னு சொல்லலாம். While sie die helle Farben fröhliche Figuren mag, because she likes the brightful colors and cheerful figures. அந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற சென்டென்ஸை வச்சுட்டு நீங்க சொல்லிடலாம். So Horenzia and Radio Umfrage was gefällt die Personen besonders gut und warum. ஸோ இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா போதும்.
ஓகே. ஸோ பர்சன் ஐன்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு? ஷானே கெபாய்டா டிட் ஸ்டேஷனன் டெர் ஹுங்கர்போர்க். ஸோ அது பிடிச்சிருக்கு. Station of the Hungerburg Bahn. Hungerburg Bahn. ஸோ அப்படி பிடிச்சிருக்கு. அப்புறம் பர்சன்ஸ் ஒய்க்கு என்ன பிடிச்சிருக்கு? பர்சன்ஸ் ஒய்க்கு வந்து கிராஃபிட்டி. கிராஃபிட்டி. பர்சன்ஸ் ஒய்க்கு வந்து லியோபோல்ட்ஸ். ப்ரூனன் ஃபவுண்டன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதாவது இந்த மாதிரி இன்ஸ்புக்கில் ஆர்ட் இருக்கா? அது வந்து நீங்கள் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஜின்சி ஹாய்டே ஷூன் குன்ஸ்ட் பெகெக்னெட். ஸோ நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணீங்களா இன்னைக்கு வந்து எதாவது ஒரு ஆர்ட் இல்லை எதாவது ஒரு பில்டிங் அந்த மாதிரி எதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி ஸ்மால் டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வேறு குன்ஸ்ட் ஒர்க் ட்ரூ ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ இது என்னென்னா இந்த இது படிச்சுட்டு 3 இது இருக்குது டிப்ஸ் டைட்டில்ஸ் இருக்குது. இதை மார்க் பண்ணணும். In einem Museum reinigte eine Putzfrau gründlich eine scheinbar schmutzige Gummiwanne. ஸோ ஒரு மியூசியமில் வந்து ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, இது படிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ அவங்க வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற ஒரு ரப்பர் டியூபை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த க்ளீனிங் லேடி க்ளீன் பண்ணுறாங்க. Sie hatte nicht erkannt, dass es sich die ein Kunstwerk handelte, sondern dachte, dass sie auch hier putzen soll. ஸோ அவங்களுக்கு தெரியல இது வந்து இது ஒரு ஆர்ட் ஆஃப் ஒர்க்கு. ஆனால் அது இல்லாமல் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இது வந்து க்ளீன் பண்ண வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண படிச்சிட்டாங்க. So, selbststörte sie aus Versehen die Installation des bekannten Künstlers Martin Kippenberger im Wert von 800.000 Euro. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8,000 euro விலை மதிப்புள்ள அந்த இன்ஸ்டலேஷன் ஃபேமஸ் ஆர்டிஸ்டோட இன்ஸ்டலேஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க தெரியாமல். Vermutlich hat die Reinigungsfirma die Putzfrau nicht korrekt informiert, denn eigentlich darf die Reinigungspersonal nicht näher als 20 cm an die Kunstwerke herankommen. ஸோ அவங்க கம்பெனி அந்த லேடி ஒர்க் பண்ண அந்த கம்பெனி க்ளீனிங் கம்பெனின்னா இன்ஃபார்ம் பண்ணலை அவங்களுக்கு. இந்த லேடிக்கு கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணல. பிகாஸ் அந்த க்ளீன் பண்ணவங்க யாருமே 20 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி போகவே கூடாது அந்த பிளேஸ்க்கு அப்படின்னு. Das ist nicht der erste Missgeschick dieser Art auf Work von Joseph Beuys Hartmann beschäftigt. இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் வந்து ஜோசப் பாயஸ் அவங்களோட ஆர்ட் கூட இந்த மாதிரி டேமேஜ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு என்ன டைட்டில்? So Putzfrau so ordentlich. அடுத்தது ein deutscher Zoo brauchte dringend Geld und hatte eine clevere Idee. Bei einer Auction hat er ganz besondere Bilder verkauft. டாய்ச் ஜெர்மன்ல ஒரு ஜூக்கு வந்து எமர்ஜென்சியாக மணி தேவைப்பட்டுச்சு. அண்ட் தே ஹேட் ஒரு கிளவர் ஐடியா ஒன்று கிடச்சிது. ஸோ அவங்க ஒரு ஆப்ஷனில் வந்து நிறைய ஸ்பெஷல் பிக்சர்ஸ் வந்து சேல் பண்ணாங்க. Die Künstler sind nicht Menschen, sondern Affen. Wir haben die Tiere nicht gezwungen, alle
freiwillig, alle haben freiwillig gemeinte der Zoo-Director. So artists யாருன்னா they are not people but monkeys. அவங்க என்ன பண்ணாங்கன்னா they didn't force the animals but அவங்களுக்கு வந்து வாலண்டியராக பெயிண்ட் ப்ரஷ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க பெயிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க அவங்க. So die Bilder sind bunt und abstract und kommen bei den Auction-Besuchern gut an. Pictures எல்லாம் நல்லா பிரைட்ஃபுல்லாக அப்ட்ராக்டாக அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷனில் வந்து நல்லா ஆயிரம்க்கு போகும் அப்படின்னு. This so 500 euro bezahlten sie for ein Bild. So 500 euros வந்து அது பே பண்ணி வாங்கிட்டு போனாங்க. For ein originales Kunstwerk is this price worth. So original art of work வந்து இது worth தான். Ich glaube und ich glaube nicht, dass jemand erraten wird, wer das Bild gemalt hat, meinte eine Kauferin. ஸோ ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், இது யார் ட்ரா பண்ணாங்கன்றது தெரியாமல் இருக்கலாம் மேபி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு tierische Hilfe. Das man originale Kunstwerk nur in Ausstellung oder Galerien kaufen kann, man stimmt nicht. So original art of work வந்து only events galleries மட்டும்தான் கிடைக்குமான்னா not right. Die Kunsthistoriker Mario Terres und die Ethnologin Julia Leutwer zeigen mit ihren Kunstsupermarkt das is auch anders geht. ஸோ இவங்க வந்து மாரியோ டெரஸ்ட் அப்புறம் யூலியா வந்து அவங்க ஆர்ட் சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ sie mieten meist vor einer begrenzten Zeit Verkaufsräume in großen Städten in Deutschland, Austria oder der Schweiz, verkaufen dort Originale von jungen und zum Teil auch bekannten Künstlerinnen und Künstler aus dem In- und Ausland. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா தே வில் ரெண்ட் ஃபார் ஒரு லிமிட்டட் பீரியடுக்கான ஒரு ரூமை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு என்னென்ன பெரிய சிட்டிஸ் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்வைஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு அங்கே வந்து ஒரிஜினல் கிஃப்ட்ஸ் ஆர்ட் ஃப்ரம் யங் ஆர்டிஸ்ட்லேருந்து வெறும் ஃபேமஸான ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரோட பெயிண்டிங்கும் அங்கே சேல் பண்ணுவாங்க. ஸோ inside the countryலையும் outside foreigners countryலையுமே die meisten Bilder kosten zwischen 669 und 359 Euro. So 69லேருந்து 359 euros in between இருக்கும். And every Künstler, every artist என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் 10 pictures in each price category, low category, மிடில், ஹை அந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலேருந்து ப்ரைஸ் கேட்டகரியிலேருந்து அட்லீஸ்ட் 10 பிக்சர்ஸ் வந்து இவங்களுக்கு சேல் பண்ணணும், டெலிவர் பண்ணணும். இவங்க சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை பற்றி எதாவது இருந்துச்சுன்னா ich habe richtig verstanden, I understood properly அதை சொல்லலாம். have ich richtig verstanden, நான் கரெக்டாக புரிஞ்சுட்டேன்னா இதுதான் மீனிங்கான்னு சொல்றதுக்கு இது மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணலாம் கொஷனுக்கு. Konntest du mir noch einmal erklären? So could you please explain me one more time? Mich würde genauer interessieren, warum aber. So I would be very interesting if எல்லாத்தையும் darf ich nochmal nachfragen. So நான் ஏதாவது follow up questions கேட்கலாமா? How many wie viele Hafen malt die Kunst? So how many pictures வந்து monkeys paint பண்ணாங்கன்றது கேட்கலாம். அடுத்தது நிக்டோட சென்டென்ஸ் ஸ்டெல்லும் ஃபார் நிக்ட் இன் சாட்ஸ். ஸோ இது நிக்ட்ன்ற வேர்ட் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒவ்வொரு பிளேஸில் இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறது. ஸோ வென் நிக்ட் தென் கன்சன் சாட்ஸ் ஃபர்னிட்டோ, அந்த ஃபுல் சென்டென்ஸை வந்து நெகேஷனாக சொல்லணும்னா நிக்ட் வந்து ஆல்வேஸ் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்கும். பட் இன் சாட்ஸ் ஃபர்னைன் ஸோ ஃபார்டன்ஸ் வால்டன் வேர்ப் டைல் செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்புக்கு முன்னாடி இருக்கும்.
இல்லைன்னா அட்ஜெக்டிவ் இல்லை அட்வர்ப்க்கு முன்னாடி இருக்கும், இல்லை ப்ரிப்போசிஷன் அதுக்கு முன்னாடி இருக்கும், இல்லை பிளேஸ் ரிலேட்டட் அதுக்கு முன்னாடி இருக்கும். when nicht nur ein word for you, ஒரே ஒரு வேர்ட் மட்டும் நெகேஷன் கொடுக்கணும்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ sie interessiert sich nicht for Kunst. ஸோ ஆர்ட்டுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவது ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி இருக்கு. ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி இருக்குன்னா இது என்னது? ஒன் டி. ஒன் டி. தி கான்டென்ட் நிக்ட் காமன். ஸோ ரெண்டு வேர்ப் இருக்கு, கான்டென்ட்டும் இருக்கு காமனும் இருக்கு. அப்பனா இது என்னது? ஒன் பி. ஓகே. தஸ் பில் வார் நிக்ட் டாயர். ஸோ அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி இருக்கு. ஒன் சி. Ich war nicht heute im Museum. ஸோ இது வந்து ஒரே ஒரு வேர்டு நெகேஷன் கொடுக்குது, இன்னைக்கு அங்க இல்லைன்னு சொல்றதுக்கு. டூ. ஸ்வைட். Sie waren nicht dort. இது வந்து பிளேஸ் ரிலேட்டட். ஒன் த்ரீ. ஸோ das Bild gefällt mir nicht. Very good. Okay, இங்க எப்படி வரும்னு பார்க்கலாம். Die Putzfrau hat ausrichten informiert. இதுல வந்து நிக்ட் எங்க வரும்? had nicked. இந்த இடத்துல nicked வரும். இந்த இடத்துல என்ன வரும்? nicked வரும். ஓகே. அப்புறம் die Putzfrau had das Kunstwerk erkannt. இந்த இடத்துல வரும். erkannt. அப்புறம் die meisten Tiere malen. கடைசியில வரும். ஆமா. So the Besucher fanden die Bilder schlecht. இந்த இடத்துல எங்க வரும்? Nicht schlecht, not bad. அப்புறம் die meisten fragen nach bekannten Künstlern. So er hat das Bild im Kunstsupermarkt gekauft. Nicht gekauft. Okay. நெக்ஸ்ட். ஸோ இந்த பிக்சரை பற்றி 3 பேர் வந்து பேசுவாங்க. யாருக்கு வந்து இந்த பிக்சர் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க? எத்தனை பேருக்கு? we feel a person and gefällt the skill. How many people like the picture?
எத்தனை பர்சன்ஸ்க்கு பிடிச்சிருந்தது? ஆக்சுவலி ரெண்டு பேரா வந்தாங்க. அந்த ரெண்டு பேர் 3% பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 3 பேருக்கும் பிடிச்சிருக்கு. Right person, each one from each group. So right person gefällt. Das Bild. Okay. So இதில் சாரி இது இங்கே வரணும்ல. ஓரஞ்சி நாக்காயினால் வாஸ் டு கன்வின்ஸ் ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு ஸ்மைலியா 2 ஸ்மைலியா அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சேட் ஸ்மைலியா இல்லை ஹாப்பி ஸ்மைலியா. Das Bild gefällt mir total gut. ஸோ இது வந்து 2 ஸ்மைலி. Ich finde das eher langweilig. ஸோ rather langweiliga இருக்கு. இது வந்து சேட் ஸ்மைலி. Ich finde es ziemlich durcheinander. ஸோ messed up இருக்கு. 2 sad smiley. Ich finde es wirklich super. Happy smiley 2. இங்க das finde ich besonders gut. இதுவும் happy smiley. Mich fickt es eigentlich nicht an. It doesn't appeal to me. எனக்கு அவ்வளவா இது அப்பீலிங்கா இல்லை அப்படின்னு. ஸோ sad. Ich finde es relative with sick. ஸோ இது வந்து செம்ம காமெடியா இருக்கு. So das gefällt mir richtig gut. Happy smiley. Das ist wirklich nichts für mich. This is really not for me. Sad smiley. எதுக்கெல்லாம் சிங்கிள் டபுள் ஸ்மைலி கொடுக்குறாங்கன்றது பாருங்க. இது வந்து நார்மலா சொல்றது. Das will gefällt mir nicht. ஸோ நெகட்டிவா சொல்றது. Das will gefällt mir total gut. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதும் das will gefällt mir relative gut அப்படின்னு சொல்றது டபுள் ஸ்மைலி. Ich bin begeistert. ஸோ அது வந்து இப்படியும் சொல்லலாம். Ich bin ziemlich begeistert or ich bin wirklich begeistert. ஸோ டபுள் ஆஃப் ஸ்மைலி வந்து. Die Foto ist schrecklich. ஸோ Foto ist besonders schrecklich இல்லை Foto ist eigentlich schrecklich. Sad smiley 2. Das Museum war langweilig. Das Museum war eher langweilig. Das Museum war richtig langweilig. ஸோ sad smiley 2 வரதுக்கு இது சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த இது ziemlich, besonders, total, relative, wirklich, eigentlich, eher இது எல்லாமே வந்து தெரிய வேண்டிய வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் மட்டும் முடிச்சிடலாம். We are can more. So we can do more அப்படின்றது. So sind Sie gern kreativ? Haben Sie schon mal Theater gespielt? Bilder gemalt? Einen Film gemacht? Did you already played? ஏதாவது ரோலில் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? இல்லை பிக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஃபில்ம் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி. ஸோ ஃபிலிமில் இது பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசலாம். ஸோ இங்கே நியூ ப்ரோக்ராம் பற்றி சொல்லியிருக்காங்க. unser neues Programm künstlerisch aktiv sein. To be active, artistically ஆக்டிவாக இருக்குது. Das aktuelle Programm, das Bildungszentrum Hausen hat einen neuen Schwerpunkt. Sie werden künstlerisch noch aktiver. So bestimmt ist auch für Sie ein passender Kurs dabei. So artistically ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 3 இது சொல்கிறது. Malen mit alles Marosovic. Vielleicht kennen Sie die großen bunten Bilder der jungen Malerin Alice Marosovic. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இங்கே வந்து ஒரு பிக் அண்ட் பிரைட் ஃபுல் கலர்ஃபுல் பிக்சர்ஸ் யாரோட இதுன்னு யங் ஆர்டிஸ்ட் ஆலிஸ் மேரோசோவிக். In Kurs lernen Sie mit ihr, wie Sie Ihre Technik
aquarel or owned all carbon verbicide. அவங்க கூட அவங்களோட டெக்னிக் மூலமா நீங்க வந்து வாட்டர் கலர்ஸ் ஆயில் கலர்ஸ் வரும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம். Alice Seltinen Navarro creative and hidden into sector. ஸோ அவங்க வந்து உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து ஆர்ட். அடுத்தது வந்து தியேட்டர் குரூப் mit Augusto Melo. Was bewegt uns im Alltag. Der brasilianische Theatermacher Augusto Melo arbeitet mit seiner Gruppe in ein kurzes Stück zu diesem Thema und findet vor jeder und jeden die passende Rolle. Sie brauchen keine große Erfahrung mit Theater mitzubringen. Die machen sie im Kurs. So நம்ம வாட் நியூஸ் as in the daily day activity. அது வந்து பிரேசில் தியேட்டர் மேக்கர் அகஸ்டோ மெல்லோ வந்து ஒரு ஸ்மால் குரூப் வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. ஸ்மால் பீஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்மால் ரோல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃபார் எவ்ரி பார்ட்டிசிபெண்ட்டுக்கும். யூ டோன்ட் நீட் எனி எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் இங்கே வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். Outside Mark No. So from old making new, upcycling with Victor Meyer. Where can Sie nicht die praktischen Möbel aus Palaten oder die bunten Vasen aus alten Flaschen? Haben Sie eine Idee, was Sie aus einem alten Ding machen können? Der erfahrene Handwerker und Künstler Victor Meyer hilft Ihnen bei geeigneten Tipps, Ihre künstlerische Pläne zu realisieren. So who doesn't know to get an நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஃபர்னிச்சர் வந்து ஓல்டு வுட்லேருந்தோ இல்லை ஓல்டு திங்லேருந்தோ பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஓல்டு பாட்டில்ஸை வச்சு வாஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ டு யூ ஹேவ் எனி ஐடியாஸ் எவ்ரிடே யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு புதுசாக எதாவது பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருந்ததுன்னா you can come to the experienced hand worker and artist Victor Meyer. அவர் வந்து அவரோட டிப்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். So das Bildungszentrum Hausen bietet jetzt mehr künstlerische Aktivitäten, richtig oder falsch? Yes, richtig. Die junge Malerin Alice Malasavik hat ihre Technik verbessert. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட டெக்னிக் இல்லை, அவங்களோட டெக்னிக்கை வந்து பெட்டர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். அவங்களோட டெக்னிக் வச்சு மற்ற ஜாயின் பண்ணுறவங்கள பெட்டராக பண்ணுறது. தி தியேட்டர் குரூப்பை laut besteht aus erfahrenen Schauspielerinnen. ஃபால்ஸ். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வேணும்னு கேட்கல, இங்கேயே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அக்வயர் பண்ணிக்கலாம். Im Upcycling-Kurs hilft Victor Meyer, wenn Teilnehmer gute Einfalle haben. ஸோ குட் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அவர் வந்து இது பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். ரிஸ்ட். ஸோ Ergänzen Sie die Aussage mit Information aus dem Programm. ஸோ இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சென்டென்ஸ். ஆலிஸ் மேரசாவிக் இஸ் eine junge Malerin. ஸோ யங் ஆர்டிஸ்ட். Sie is bekannt for எதுக்கு ஃபேமஸ் அவங்க? Großen, bunten, bunten Bilder. Okay. அடுத்தது mit hier kann man umsetzen. அவங்க என்ன பண்ணலாம்? seine creativen Ideen ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். Augusto Melo is
Brasilianischer Theater Marker. அந்த பேராகிராஃப்லயே இருக்கு. ஸோ der Brasilische Theater Marker இருக்கா? அது சொல்லலாம். Im Kurs spielt man. ஸோ கோர்ஸ்ல என்ன ப்ளே பண்ணுவாங்க? Ein kurzes Stück. Ein kurzes Stück. இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். Alle Teilnehmenden bekommen Passenderrolle, die Passenderrolle. So Victor Meyer ist erfahrener Handwerker. இதெல்லாம் adjective. For den Kurs braucht man என்ன தேவைப்படுது இதுக்கு? ein altes Ding. Einem alten Ding. Victor hat dash for Eden plan. என்ன இருக்கு? geeignete tips. Suitable tips. geeignete na suitable tips. ஸோ இது வந்து நாளைக்கு பார்க்கலாம்.